2 சேவகர்கள் அவரை கயிறால கெட்டி கூப்பிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல தான் முட்டங்கால் போட்டு நிற்க வைக்கிறாங்க. வைக்கும் பட்சத்தில் 3 வீரர்கள் அவரை வந்து புல்லட்டால் சுடுறாங்க. முதல்ல 3 குண்டும் அவர் உடம்புல பட்டுருச்சு. பட்டாலும் அவர் இறக்கலை, சரிஞ்சு விழுறாரு. அவர் இறக்காதனால திரும்பவும் அவங்க வந்து சுடுறாங்க. சுடும்பட்சத்தில் 2 குண்டு அவருடைய உடம்புல துளைக்குது. ஒரு குண்டு மிஸ் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுது. இவர் உடம்புல புல்லட் பட்டோடனே அது அவர் உடம்புலேருந்து வெளிப்பட்ட அந்த பிளட்டு வந்து செதறி இந்த ஆலமர கிளையில் படுது. அந்த பட்ட இடம் இப்பவும் மஞ்சள் நிறத்தில் தான் அந்த கிளைகள் வருது. 272 வருஷம் கழிச்சுமே அந்த கிளைகள் மஞ்சள் நிறமாக தான் இருக்குது. இன்னொன்று, இது வந்து காற்றாடி மலையின் ஒரு விண்ணக வாசல். ஏன்னா தேவசாயம் பிள்ளை இறந்த இடமே இதுதான். அவர் உயிர் துறந்த இந்த இடத்துல அவருடைய உயிர் டைரெக்டாக கட்டாயமாக கடவுள்கிட்ட விண்ணகத்துக்கு தான் போயிருக்கணும். இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கும் கிடைக்கும். 272 வருஷத்துக்கு முன்னால் வெறும் காடாக இருந்த இந்த பகுதியில் இப்போ ஒரு 1000 வீடு இருக்குது அப்படின்னாக்கி அது வந்து தேவசாயம் பிள்ளைகிட்ட நாங்கள் பெற்றுக்கிட்ட அற்புதங்களின் சாட்சி தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது.